ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்மாஹரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பாயாசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ராகி வச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குங்க. ராகியில் செஞ்ச ரெசிபினா கண்டிப்பாக மேக்ஸிமம் யாருக்கும் பிடிக்காது. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ராகி நான் ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. முளைக்கட்டிய பயிர் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். ராகியை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் முளைக்கட்டி வச்சு நீங்கள் பவுடரை கூட அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு முளைக்கட்டிய ராகி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வடித்து ராகி பால் நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க. ஒரு 2-3 தடவை வடித்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இது வடித்து எடுக்கும்போது 3 கப் அளவுக்கு ராகி பால் கிடைக்கும். இப்போ நம்ம வடித்து எடுத்தாச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு தேங்காய் சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்ததும் இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் முந்திரியும் உலர் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வறுத்துட்டு ஒரு சின்ன பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த கப்பால் ராகி அளந்துட்டீங்களோ அதே கப்பால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்து வர சமயத்தில் 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு ஜவ்வரிசி நல்லா வெந்து வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி மூடி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பொங்கி வராது. இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறமா தாங்க நம்ம வெல்லம் சேர்க்கணும், இல்லைன்னா ஜவ்வரிசி அதுக்கப்புறமா வேகாது. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. தூசு இல்லாத வெல்லமாக சேர்த்துக்கோங்க. அப்படி தூசு இருந்துச்சுன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. முதல்ல இருந்ததுக்கு இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா திக்காய் வந்தது தெரியும். நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம ராகி பால் சேர்த்துக்கலாங்க. ராகி பால் 3 கப் அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கொதித்து நம்மளுக்கு கொஞ்சம் திக்காய் வரும். அந்தளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கு கொஞ்சம் திக்காய் வந்துருச்சு. இதுவே நம்மளுக்கு கரெக்டான பதம்ங்க. ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆறி வரும்போது இன்னுமே ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஹெல்த்தியான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.